வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது கவனம் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ராஜ் டிஜிட்டல் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ஹாஸ்டேஜ் த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான தீமில் அமைச்சிருப்பாங்க. அதாவது ஒரு மர்ம நபர் ஒரு ஃபேமிலியே தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபேமிலியில் மொத்தம் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. கணவன், மனைவி, அப்புறம் 2 பசங்க. இதில் அந்த ஃபேமிலியோட தலைவர் இருக்கார்ல, அவரும் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அண்ட் அவரோட மகனும் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அந்த பொண்ணு வக்கீலாக இருக்கும். அந்த வீட்டோட அம்மா இருப்பாங்களா, அவங்கள கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மர்மமான முறையில் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அது யாரு அப்படின்றது ஒரு தனி கேள்வியாக இருக்கும். ப்ரெசென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட லவ்வராக நவீன் அப்படின்ற ஒரு நபர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவர் அந்த பொண்ணையும் அப்பாவையும் ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சிருக்காரு. எதுக்காக பிடிச்சி வச்சிருக்காரு, அவரோட இன்டென்ஷன் என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தென் இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு ஹாஸ்டேஜ் த்ரில்லரில் என்ன மாதிரியான மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இந்த படத்தில் நீட்டாகவே பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த நபர் யார், எதுக்காக பிடிச்சி வைக்கிறான், அவனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்கும் மிஸ்ட்ரியாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கடைசியில் தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அப்படின்றதுமே ரொம்பவே நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் சம் அப் பண்ணி கன்வே பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ப்ராப்பரான எண்ட் டு எண்ட் மூவியாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் டு பி கண்டினியூட் அப்படின்ற ஒரு மோடில் முடிச்சிருப்பாங்க. இந்த போர்ஷன்ஸை தவிர இந்த படத்தில் தேவையே இல்லாமல் நிறைய போர்ஷன்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. அதில் குறிப்பாக அந்த ஹாஸ்டேஜ் ட்ராமாவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றது எல்லாமே பெரிய லெவலில் சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ணவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு கெஸ்ட்டு, அதில் 2 பொண்ணுங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அந்த லவ் போர்ஷன் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப பிலோ பாராக தான் எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் தேவையே இல்லாத ஒரு சாங் அப்படின்றதுமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. மேக்கிங் குவாலிட்டி அப்படின்றதுமே கண்டிப்பாக இனிமேல் பெட்டராக இருந்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு டெலிஃபிலிம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். இதே மாதிரியான கதை களத்தில் தமிழில் இதுக்கு முன்னாடி கேப்டன் மகள் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. அதே மாதிரி கோல்மால்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படங்களில் இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸ் கூட இந்த படத்தில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. டைம் இருந்தால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.